இன்று தவக்காலத்தின் 19ஆம் நாள். இன்றைய தவ முயற்சி தினமும் திவ்ய நற்கருணையை சந்திக்கும் வாய்ப்பை உருவாக்கிக் கொள்ளுதல். இறை வார்த்தை: அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. திருப்பாடல்கள் 34:5. திருப்பலியில் நற்கருணை வழிபாட்டில் பங்கு பெறுவதை தவிர்த்து திவ்ய நற்கருணையின் முன்பாக இயேசுவின் இறை பிரசன்னத்தை தியானிப்பது நற்கருணை தியானமாகும். தினமும் திருப்பலியில் பங்கு பெறுபவர்களாக நாம் இருந்தாலும் கூட ஆலயத்தில் பிரசன்னமாகியுள்ள நற்கருணை நாதரை நாம் தனிமையில் சந்திப்பது மிகுந்த ஆசீர்வாதமானது மட்டுமல்ல, மனதுக்கு ஆறுதலும் அமைதியும் தருவது. உலகம் தரவியலாத சமாதானத்தை நான் உங்களுக்கு தருவேன் என்று யோவான் நற்செய்தியில் தாம் தந்த வாக்குறுதியை நிறைவேற்ற அவர் எழுந்தருளியுள்ள இடம் திவ்ய நற்கருணை பேழை. தனி ஜெபத்தில் அவரோடு பேசிக்கொண்டே இருக்கும் நாம் நற்கருணை ஆண்டவர் முன் அமைதியோடு அவரை அன்பொழுக பார்த்தவாறே அமர்ந்திருப்பதை வழக்கமாக்கினால் மெல்ல அவர் பேசுவதை கேட்க முடியும். அவரின் அன்பு மொழிகளை, ஆறுதல் வார்த்தைகளை, நம்பிக்கையூட்டும் சொற்களை நமது ஆன்மா உணர்ந்து கொள்ளும். ஒரு நாள் நம் தனிமை சந்திப்பை நிகழ்த்தாது போனாலும் ஏன் என்னை காண வரவில்லை என அவர் கேட்பது புரியும். நம் மனம் எதையோ இழந்தது போல தவிக்கும். இந்த நிலையை நாம் எட்டும் வரை இப்பயிற்சியை தினம் செய்ய முயல்வோம். பற்றி எரியும் இதய அன்போடு நற்கருணையில் பிரசன்னமாகியுள்ள அவரை நோக்கி பார்ப்பதன் மூலம் நமது பதிலன்பை அவருக்கு தெரியப்படுத்துவோம். ஜெபம். தன்னையே தந்த தலைமகனே இயேசுவே, நான் நீர் பிரசன்னமாகியுள்ள ஆலயங்களை பலமுறை கடந்து சென்றாலும் உம்மை காண முயற்சி எடுக்காததற்கு மனம் வருந்துகிறேன். அங்கிருந்து அழைக்கும் உம் குரல் கேட்டு உம் அருகில் வர என் கால்களின் கட்டுகளை அவிழ்த்துவிடும் அப்பா.